நம்மளோட பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அது இதுல வின்னருக்கு என்ன விஷயங்கள் கிடைக்க போகுது, லூசருக்கு என்ன விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பேசியாச்சு அப்படின்றதா. சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிஃப்டும் அப்படின்றது வந்து வேற லெவல் அப்படின்னா, இனிமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் இவங்க ஒழுங்கா கேம் ஆடுவாங்க. இனிமே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கணும் அப்படின்னா மரண பீதி ஆகணும். ஐயோ அப்படின்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். உள்ளுக்க இருக்கவங்க எல்லாம் அதை யோசிப்பாங்களான்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, பரவாயில்ல இருந்துட்டு போறோம், நாங்க வந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். சோ டாப் 8 வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களா, இவங்க எல்லாரும் மேனேஜரா இருக்கும். சோ ப்ரோமோல பார்த்த மாதிரி முத்து சொல்ற ரூல்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தா, அதே மாதிரி முத்து அதாவது மேனேஜர் போஸ்டிங்ல இருக்க எல்லாருக்குமே என்ன விதமான ரூல்ஸ் வேணாலும் போடலாம். அவங்க உள்ளுக்கு வரணும்னாலும் மேனேஜர்ஸோட பெர்மிஷனோட தான் இது பண்ணும். அது மட்டும் பிக் பாஸ் வீட்ல கேர்ள்ஸ் தண்ணி எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் பாத்ரூம்ல இருக்க தண்ணி முனக்கட்டும் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. சோ இவங்க இந்த பெடல் பண்ணா மட்டும் தான் உள்ளுக்கு தண்ணி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த கேம் சுவாரஸ்யமாகுதா இல்லையா அப்படின்றது உண்மையாவே லேபர்ஸோட கையில தான் இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சோ அததான் அருண் அவர்கள் வந்து ஓவர் கான்பிடென்ட்ல வந்து பில்டப் கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க இருந்ததுல வந்து ஒண்ணு சத்யா, அன்ஷிதா, பவி, ராணவ், ரஞ்சித் இவங்க எல்லாரும் தான் வந்து அந்த சைட்ல இருக்கிறாங்க. எனக்கு லேபரா இருக்கவங்க. பவி வேணா எங்கேயாவது பேசுவாங்க. வேற எல்லாமே கொஞ்சம் மொக்கையா தான் அதிகமா பேசாத ஒரு ஆட்கள்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் அருண் ஓகேடா இந்த சைடு நம்ம தான் ஹெட், நம்ம தான் பேசணும். முத்து இருந்தாலோ இல்ல தீபக் இருந்தாலும் அங்க தலைகீழ ஆயிருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இதுதான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ஆக்டிங் வந்து போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான். சோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே முத்து வந்து ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. அவர் நீ இருந்தா காட்டுன்னு சொல்லிருக்காரு. அதே கோமாளித்தனம் தான். என்னன்னே தெரியாமலே சும்மா கத்தன்மேன்றக்காண்டி கத்திட்டு ஒரு விஷயங்கள் பண்ணி அவரை கடைசியா நோஸ் கட் வாங்கியிருக்காருன்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ ஃபைனல் விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல வச்சிருக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மேனேஜர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்ன்றத சொல்லியாச்சு, எது எதுல கனெக்ட் ஆயிருக்குன்றது சொல்லியாச்சா. அடுத்தது வந்து இதுல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இந்த மேனேஜர்ஸ், ஒவ்வொரு பஸ்ஸரா போவோம். பிக் பாஸ் அடிச்ச உடனே மேனேஜர் டீம்ல இருந்து ஒருத்தங்களை வந்து ஒர்க்கர் டீமுக்கும், ஒர்க்கர் டீம்ல பெஸ்டான ஒருத்தங்களை வந்து மேனேஜர் டீமுக்கும் அனுப்பணும் அப்படின்றதா ரூல்ஸ். சோ இப்ப என்ன அப்படின்னா, இவங்க வந்து நாமினேட் ஆகாத ஆட்கள் மேனேஜர்ஸ் எல்லாருமே லேபர்ஸ் வந்து நாமினேட் ஆன ஆட்கள். சோ இப்ப ஃபைனல் டெசிஷன் எல்லா பஸ்ஸரும் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் மேனேஜ் சைட்ல இருந்து ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அங்க வந்து லேபர் சைட்ல இருக்கவங்க வந்து டைரக்ட் நாமினேஷனுக்கு போனா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் டைரக்ட் நாமினேஷன்ன்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. அதாவது டாஸ்க்ல. சோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒழுங்கா கேம் ஆடுறாங்களா? போன தடவை ஜாக்லின் கேம் ஸ்பாய்லரா இருந்த மாதிரி இந்த தடவை அருண் இருப்பாருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வீக்கெண்ட்ல இருந்தே அவர் வந்து ஐயோ ரொம்ப அசிங்கப்படுறோமே என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து ஓவரா குதிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அந்த வாயாலே அவர் கிட போறாருன்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றதா. பொறுத்து இருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. டாஸ்க் இப்பதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாரும் வெளியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் என்னென்ன பண்ணலான்னு. சோ சுவாரஸ்யமா கிரியேட் பண்றாங்க இல்லையா அப்படின்னு நமக்கு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இதை பத்திர உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருங்க மக்களே.